அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 27/3/2026 பங்குனி மாதத்தோட வளர்பிறை வெள்ளிக்கிழமை. அதோடு சேர்ந்து வரக்கூடிய நவமி திதி, அதுவும் ராம நவமி. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தோடு வசந்த நவராத்திரி அப்படிங்கிற ஒரு 9 நாள் பண்டிகை நிறைவடைகிறது. ஒரு வருடத்தில் 4 நவராத்திரி இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை அடுத்து வரக்கூடிய அந்த 9 நாட்களை நம்ம என்னன்னு சொல்வோன்னா வசந்த நவராத்திரி அல்லது சைத்திர நவராத்திரி அப்படின்னு நம்ம அழைப்போம். இந்த நவராத்திரியில் உங்களால் எந்த வழிபாடுகளும் துர்கைக்கோ லலிதா திரிபுர சுந்தரிக்கோ செய்ய முடியாவிட்டாலும் கூட இன்றைய தினம் கடைசி நாள் அப்படிங்கிறதால நம்ம வீடுகளில் அவசியம் நாம் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏற்கனவே இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறத நான் 2 நாட்களாக பதிவுகளாக கொடுத்துட்ருக்கிறேன். அதாவது நீங்கள் ராமநவமி வழிபாடுக்கு இன்றைய தினம் விளக்குக்கு அடியில் என்ன பொருள்களை வைத்து ஏற்றணும் அப்படிங்கிறத நேற்று ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன். அதே போல் பங்குனி உத்திரம் 6 நாட்கள் விரதத்தில் முதல் நாள் இன்றைய தினம். அந்த பங்குனி உத்திர 6 நாட்கள் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை வைத்து முருகனிடம் வழிபாடு செய்யும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும். ஸோ முதல் நாள் ஒரே ஒரு தீபம் ஏற்றணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அந்த பதிவை போய் அவசியம் பாருங்கள். இன்றைக்கு மாலை நேரத்தில் அல்லது 8 to 9 சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த உப்பு தீப வழிபாடை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. இது சில பேர் இதை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சில பேருக்கு நல்ல பலன் கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு எனக்கு இது ஏற்றனாலே அன்றைய தினம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தீபத்தை தொடர்ந்து உங்கள் வீட்டில் ரெகுலராகவே ஏற்றலாம். பொதுவாகவே கடலில் தோன்றிய பொருள் தான் உப்பு. அந்த உப்பு இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட அதிர்வுகளோ அந்த எதிர்மறையான அதிர்வுகளோ இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் அந்த உப்பு அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த உப்பு தீபம் வாரத்தில் ஒரு நாள் அவசியம் நம்ம ஏற்றணும்னு சொல்கிறோம். இதை நம்ம வீட்டில் ஏற்றுவதால் வீட்டில் எந்தவித சண்டை சச்சரவுகள் வராது, கருத்து வேறுபாடு வராது, உடல்நல கோளாறு வராது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் சீராக வேலை செய்யும், அடிக்கடி பழுது போகிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது, வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் ஆரோக்கியமாக இருக்கும், செல்ல பிராணிகளும் நல்லாவே இருக்கும். ஏன்னா அதிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வரும். இந்த உப்பு தீபம் நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த மாதிரியான எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராதுங்க. இன்றைக்கி நீங்கள் உப்பு தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் என்ன பொருளை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவதானியங்கள் தான். கீழே ஒரு பெரிய அகலில் உப்பு கல் உப்பு வச்சுக்கோங்க. அதற்கு மேலே நவதானியங்களை வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம இதில் அச்சதை வைப்போம். நீங்கள் சாதாரணமாக உப்பு தீபம் ஏற்றும் போது இதில் அச்சதை, அதாவது பச்சரிசியில் நெய் கொஞ்சம் மஞ்சள் பொடி உதிரி பூக்கள் சேர்த்து நம்ம இங்கே வைப்போம். ஆனால் இன்றைக்கி அச்சதைக்கு பதில் நம்ம நவதானியங்களை வைத்து அதற்கு மேல் ஒரு தீபம் ஏற்ற போகிறோம். ஏன் நம்ம அப்படி ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நம்ம செய்வதன் மூலமாக இந்த 9 நாட்களும் அந்த 9 கிரகங்களுடைய அனுகூலமான பலன்கள், அந்த 9 கிரகத்தோட அருளாசியும் நமக்கு சேர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீபம் நம்ம ஏற்றுறோம். பொதுவாக வாராகிக்கு நவதானிய தீபம் ஏற்றுவோம். ஏன்னா விவசாயத்துக்கு உரிய தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகி. பயிர்கள் நல்லா செழித்து வளரணும், அமோகமான விளைச்சல், உழவர்களுக்கு நல்ல லாபம் வரணும் அப்படின்னா நம்ம வாராகியை தான் தெய்வமாக வழிபாடு செய்வோம். ஸோ வாராகிக்கும் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். வாராகி வழிபாடும் நீங்கள் செய்யலாம். இப்படி நம்ம செய்வதால் பல பேருக்கு இந்த கிரக பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சினால் நிறைய துன்பங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த தீபத்தை நீங்கள் இன்றைய தினம் ஏற்றுவதால் படிப்படியாக உங்களுக்கு குறையும். நம்ம இப்போ இதற்கு மேலே அழகாக தீபமும் ஏற்றி உங்கள் பூஜை அறையில் அல்லது ஷெல்ஃபில் எங்கே பாதுகாப்பான இடம் எங்கேயோ அங்கே நீங்கள் ஏற்றி வச்சுட்டு கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ இந்த தீபம் எரியணும். இதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்து, அதாவது ஒரு 5 நிமிஷமாவது அமர்ந்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைகள் தீரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவை தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டுதலாக வைக்கலாம். சரிங்களா?
ஸோ மறுநாள் காலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நிறைய பேர் ஒரு வாரத்துக்கு இதையே உப்பையே வச்சு மேலே தீபம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அடுத்த நாள் அந்த உப்பை வந்து நீங்கள் கிச்சன் சிங்கில் கரைச்சி டிஸ்போஸ் பண்ணிடணும். செடி கொடிகளுக்கு மேலேயும் அதை நீங்கள் ஊற்றக்கூடாது. சரிங்களா? நவதானியங்களை வந்து நீங்கள் பறவைகளுக்கு வைக்கலாம். இல்லை இதில் ரொம்ப எண்ணெய் கசிஞ்சிருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கால்படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடலாங்க. நம்ம உப்பு தீபத்தை இப்படி அழகாக ஏற்றியாச்சு. நீங்கள் இதை நெய் விட்டு ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஏற்றலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு நீங்கள் ரொம்ப அழகாக அலங்காரமும் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு உங்களுடைய கைகளை ஒரு குறிப்பிட்ட கை விரல்களில் ஒரு குறிப்பிட்ட முத்திரை, அந்த முத்திரையோட பெயர் தான் லட்சுமி முத்திரை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் விளக்கேற்றிட்டு செய்யலாம். அல்லது ஒவ்வொரு நாளுமே எப்பொழுதெல்லாம் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீர்களோ விளக்கேற்றிட்டு இந்த லட்சுமி முத்திரையை ஒரு 2 நிமிடம் உங்கள் கைகளில் வச்சு இந்த முத்திரையை வச்சு பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் அனைத்து விதமான வளங்களும் 8 ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முத்திரையை வைக்கலாம். இந்த முத்திரைகள், இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணங்கள் உள்ளன. அதை நம்ம வந்து இப்படி மடக்கிறது இப்படி வைக்கிறது அப்படின்னு மூலமாக சில வைப்ரேஷனை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும், தூண்டிவிட முடியும். அதனால தான் குபேர முத்திரைனா இப்படி பண்ணுங்கள், ஞாபக சக்தி ஏறணும்னா இந்த முத்திரை வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த லட்சுமி முத்திரை எப்படி வைக்கணும், ஒவ்வொரு விரலுக்கும் என்ன சிறப்பான பங்கு அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பெயர் அங்குட்டம், அது வந்து நெருப்பை குறிக்கிறது. சுட்டு விரல் அப்படிங்கிறத தர்ச்சினை, காற்றை குறிக்கிறது. நடுவிரல் அப்படிங்கிறத மத்திமை அப்படின்னு சொல்லுவோம், அது ஆகாயத்தை குறிக்கிறது. மோதிர விரல் அப்படிங்கிறத அனாமிக்கை அப்படின்னு சொல்லுவோம், அது நிலத்தை குறிக்கிறது. சுண்டு விரல், அந்த விரலை கண்ணுட்டிகை அப்படின்னு நம்ம குறிப்போம், அது வந்து நேரை குறிக்கிறது. இப்போ நம்ம தினந்தோறும் பூஜை செய்யும் போது, வழிபாடு செய்யும் போது முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய 2 முத்திரைகளை நான் உங்க கூட இப்ப பகிர்ந்துக்கிறேன். அதை நீங்களும் வந்து செய்து பயனடைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இந்த முத்திரைக்கு பேர் வந்து லக்ஷ்மி முத்திரை அல்லது மகாலட்சுமி வசிய முத்திரை அப்படின்னு சொல்லலாம். 2 உள்ளங்கையும் இப்படி சேர்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க சுண்டு விரல், சுண்டி விரல், அதுக்கப்புறம் கட்டை விரல்ல விட்டுட்டு மற்ற 3 விரலையும் நீங்க இப்படி மடக்கிக்கோங்க. இந்த கட்டை விரல் 2ம் இந்த ஆள்காட்டி விரலை ஒட்டிய மாதிரி இப்படி இருக்கணும். இதுதாங்க வந்து லக்ஷ்மி முத்திரை அப்படிங்கிறது. இந்த முத்திரையை நீங்க தினம்தோறுமே ஒரு 2 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரை செய்து உங்களுடைய பொருளாதார நிலவரம் முன்னேறணும், அனைத்து வளங்களும் உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் மடியில் வந்து வச்சுக்கலாம் இந்த கையை. அப்படி இல்லைன்னா இப்படி தூக்கின மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் இந்த முத்திரையை வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் இந்த முத்திரையை வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். எப்போ நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, நான் தினந்தோறும் விளக்கேற்றிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த முத்திரையை வைத்து ஒரு 2 நிமிடம் இருந்து 3 நிமிடம் இதை மாதிரி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். ஏன்னா லக்ஷ்மி முத்திரை அப்படிங்கிறது 8 லக்ஷ்மிகளும் அதில் அடங்குவார்கள். அதனால அந்த 8 ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து குறைவில்லாமல் இருப்பதற்கு இந்த முத்திரையை நீங்கள் தினம்தோறுமே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.